ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதரான என் நிலையை உயரச் செய்தார், பதரான என் நிலையை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சோதனை சூழ்கையில் உடனிருந்தாய், மனவேதனை போக்கி நல் வாழ்வளித்தாய், அருப்பணி செய்கையில் அருகிருந்தாய். இறைவா அருப்பணி செய்கையில் அருகிருந்தாய், அல்லல்கள் நீக்கி அரவணைத்தார், அடிமையன் மாண்பினை உயரச் செய்து அரியணையேற்றி ஒளிரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. பெயர் சொல்லி அழைத்து அருளளித்தாயும், பணிதனை கொடுத்து உடன் நடந்தாய், வறியவர் வாழ்ந்திட எனை தெரிந்தாய். இறைவா வறியவர் வாழ்ந்திட எனை தெரிந்தாய், சிறியவர் உயர்ந்திட வழியும் செய்தார், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றி அருள் வழி சென்றிட துணை புரிந்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சரணம், முழு முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா
சரணடைந்தேன். படிப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதறான என் நிலை உயரச் செய்தாய். பதறான என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே. பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. மூவொரு கடவுள் திருவிழாவை திருச்சபையானது என்று கொண்டாடுகின்றது. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் 34ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 6 வரை உள்ள வசனங்களும் 8ஆம் 9ஆம் வசனங்களும் இன்றைய முதலாவது சிந்தனைக்கு வருகின்றது. இஸ்ரேலர் பொற்கன்று குட்டி வழிபாடு நடத்தியது கண்ட மோசே அவர்கள் மீது கோபம் கொண்டு இறைவனுடைய கட்டளைகள் எழுதப்பட்ட சாட்சிய பலகை 2ஐயும் உடைத்தெறிந்தார். அதன்பின் மறுபடியும் சீனாய் மலையில் ஏறி இறைவனிடமிருந்து வேறு 2 கற்பலகைகளிலே கட்டளைகள் எழுதி மக்களிடம் கொண்டு வருகிறார். மலையிலே மோசே இறைவன் புகழ் பாடியது இன்றைய வாசகம். மூவொரு கடவுள் விழாவென்று இவ்வாசகம் நம் கண்முன் இக்கடவுள் அவருடைய இலக்கத்தை அந்த தன்மையை விளக்க வருகின்றது. இனி இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கேயே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
பெருவீராக நீரென்றென்றும் புகழப்படவும் ஏற்றி போற்ற தகுதி உள்ளவர். அவரை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சியின் அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெருவீராக. ஏத்தி போற்ற பெருவீராக, வானகத்தில் நீர் வாழ்த்த பெறவும், என்றென்றும் நீர் பாடல் பெறவும், மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர், மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் அவரை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து போற்றுங்கள். இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் 13 அதிகாரம் 11 தொடக்கம் 13 வரை உள்ள வசனங்கள் இன்று இரண்டாவது சிந்தனைக்கு வருகின்றது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2 திருமுகத்தின் இறுதி பகுதி இன்றைய வாசகம். மூவொரு கடவுளின் ஆசியை அளித்து திருமுகத்தை முடிக்கின்றார் புனித பவுலடியார். தந்தை, மகன், தூய ஆவியார் இவர்களின் கழிவிரக்கம் இப்பகுதியில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இனி இன்றைய இரண்டாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3 அதிகாரம் 16 தொடக்கம் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்திக்காக வருகின்றது. அன்பே கடவுள் என்பது இறைவனின் இலக்கணம். அவரது அன்பு செயலிலே வெளிப்படுகிறது. உலக படைப்பிலும் அதன் பராமரிப்பிலும் கடவுளின் அன்பை காண்கின்றோம். அதே அன்பு தெய்வ திருமகனின் மனித அவதாரத்தில் சிறப்பாக தென்படுகிறது. கல்வாரி குன்றில் அது உச்ச கட்டத்தை அடைகிறது. இறை அன்பையும் அதை நிராகரிப்பதன் விளைவையும் இன்றைய நற்செய்தி நமக்கு தர வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில்
இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, முதலும் முடிவுமற்ற இறைவன் மூன்றாம் ஆளின் வல்லமையினால் இரண்டாம் ஆளாகிய கிறிஸ்துவை கன்னி மரியிடம் பிறக்க செய்தார். இவர்கள் ஆள் வகையிலே மூவராக இருந்தாலும் தனித்தன்மையிலே ஒரே ஆளாக உள்ளனர் என்ற உண்மையை இன்றைய வாசகம் நமக்கு தந்து சென்றது. தந்தை, மகன், தூய ஆவி இம்மூவரும் மூன்று ஆட்கள், ஆனால் ஒரே கடவுள். இது ஒரு புரியாத புதிராக பலருக்கு தோன்றுகிறது. ஆனால் இது ஒரு மறை உண்மை. நமது அறிவால் புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருப்பது இந்த மூவொரு கடவுள் மறை உண்மை. நாம் எந்த செயலை செய்ய துவங்கும் முன்னதாக அல்லது ஒரு சுபத்தை செய்ய துவங்கும் முன்பாக தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சிலுவை அடையாளம் வரைகின்ற போதெல்லாம் இந்த மறை உண்மையை நினைவு கூறுகின்றோம். இந்த மறை உண்மை புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருப்பதால் கடவுள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர், அறிந்து கொள்ளப்பட முடியாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது. மாறாக இது போன்ற மறை உண்மைகள் நம் விசுவாச வாழ்விற்கு வளம் சேர்க்கின்றன. இறைவன் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாதவர் அல்லர். ஏனெனில் ஆதியிலே உலகனை படைத்த போதும், சரித்திரத்திலே இஸ்ரேல் மக்களை அடிமை தலையிலிருந்து மீட்ட போதும், மேக தூணாக இருந்து வழி நடத்திய போதும் தந்தையாகவும், மண்ணுலகில் மனிதனாய் பிறந்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த போது மகனாகவும், உயிர்த்தபின் நம்முள்ளிருந்து ஆற்றுப்படுத்துகின்ற தூய ஆவியானவராகவும் இறைவன் இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் மூவொரு கடவுளை பற்றி தெள்ள தெளிவாக பல கருத்துக்கள் வெளிப்படையாக உள்ளன. குறிப்பாக இயேசுவின் திருமுழுக்கின் போது தந்தையின் குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் கூறி படைகிறேன் என்பதிலிருந்து புறா வடிவில் ஆவியின் பிரசன்னமும் மனித உருவ இயேசுவின் சாயலும் தம திருத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. புனித மத்திய எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை இதை குறிப்பிடுகின்றது. மேலும் ஆண்டவர் இயேசுவின் உருமாற்றம் நிகழ்விலும் இயேசுவின் கடைசி பிரியா விடையிலும் திருத்துவம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைமகன் இயேசு தனது வாழ்வில் தன் தந்தையிடமிருந்து வந்ததாகவும், தந்தையிடம் திரும்பி செல்வதாகவும், தூய ஆவியை அளிப்பதாகவும் கூறியுள்ளார். நான் தந்தையிடமிருந்து வந்தேன், தந்தையிடமே மீண்டும் போகிறேன். துணையாளராகிய தூய ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மூவொரு இறைவனின் மறைபொருளை இயேசுவே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் ஒரே அன்பில் இணைந்து ஒன்றித்திருப்பது போல நாம் ஒவ்வொருவரும் உறவில் வாழ மூவர் இறைவன் அழைப்பு விடுகிறார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாயிருக்கும்படி மன்றாடுகின்றேன் என்று புனித யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இதே கருத்தை தூய பவுல் உணர்த்துகின்றார். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் என்றும் தங்கும் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே உறுதிப்படுத்துகின்றார். எனவே கடவுளை பற்றி வேண்டாத விவாதம் செய்யாது சிவம், தவம், தியானம், இறைவார்த்தை வழியாக இறைவனால் ஆட்கொள்ளப்படும் போது இறைவனை முழுமையாக நாம் உணர முடியும். அந்த மூவரு இறைவனை நாம் வாழ்விலே மையப்படுத்தி எல்லா செயல்பாட்டிற்கும் தொடக்கமும் முடிவுமாக மூவரு இறைவனை போற்ற முடியும். சிந்திக்க அழைத்ததே இன்றைய வாசகங்கள்.